Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். பெருமாள்புரத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் குழந்தைங்க படிக்க வருவாங்க. நிறைய பிள்ளைங்க வசதி இல்லாதவங்க. சத்துணவுக்காக படிக்க வர அந்த பசங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடே கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிற சாப்பாடும் சரியில்லை. கூட்டு பொரியலும் ரொம்ப மோசம். அதே சில நேரம் கெட்டு போனதுதான் குடுக்கறாங்க. என்னால கூட வாயில வைக்க முடியல. பிள்ளைங்க எப்படி சாப்பிடும்? ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? இது ரொம்ப தப்பாச்சேம்மா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பசங்க தானே பள்ளிக்கூடத்துல சாப்பிடுவாங்க. மோசமான சாப்பாடு சாப்பிட்டா அவங்க வயிறும் கெட்டு போகும், வளர்ச்சியும் கெட்டு போகும். அப்புறம் எப்படி படிப்பாங்க, முன்னுக்கு வருவாங்க? குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு மோசமாவா இருப்பாங்க? இருக்காங்கன்னு டைரக்டர் மனசு வச்சாதான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு சரியா வரும். சரிம்மா, கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க. நான் போய் டைரக்டர் எப்ப வருவாங்கன்னு கேட்டு வந்து சொல்றேன். சரி. சரிம்மா. ஹலோ, நான் சென்னையில் இருக்கிற சமூக நலத்துறை இயக்குனர் அலுவலகத்துல இருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் சங்கர் பேசுறேன். சொல்லுங்க சங்கர். சார் தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிட்டார்ல, திடீர்னு ஃபோன் பண்றீங்க? ஏதாவது விசேஷமா? சார், வில்லங்கம் சார். உங்க ஊர்ல இருந்து மல்லின்னு ஒரு பொண்ணு உயர் அதிகாரியை பார்க்கணும்னு வந்திருக்கு. அநேகமா அவங்க பள்ளிக்கூடத்தை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்காங்க. ஐயோ, அங்க வேற வந்துட்டாளா அவ? இவ்வளவு பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தா என் வேலைக்கே உழ வச்சிருவ போல இருக்கே. கரஸ்பாண்டன்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. சங்கர், நீ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி யாரையும் பார்க்க விடாம அவளை துரத்தி அடிச்சிருப்பா. இல்லனா என் தலைதான்ப்பா ஊர்லும். சார், சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். இந்த மல்லி பொண்ணு கூட ஒரே தொல்லையா இருக்கு. ச்சே. டைரக்டர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. வர லேட் ஆகுமா? நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா? பரவாயில்லைங்க, அவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டே கிளம்புறேன். அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்களே. சார் எப்போ வருவாங்க? ஏமா, மதியத்துக்கு மேல ஆகுமா? சரிண்ண, நான் மதியத்துக்கு மேல வந்தா அவர் இருப்பாருல்ல? கண்டிப்பா இருப்பாரு. இப்ப கிளம்புங்க. என்ன பேரு? பவித்ரா. பவித்ரா. குமுதா, போன விஷயம் என்னாச்சு? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இல்லடி, அந்த டைரக்டர் மதியத்துக்கு மேலதான் வருவாராம். அப்படியா? அப்ப சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வேலைன்னு சொன்னாரு. நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். சீக்கிரம் வந்துரு. சரி, வரேன். பாய். சரி, பாப்பலாம். விஜய், வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எனிதிங் சீரியஸ்? ஓகே மாயா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. இந்த ஃபைலை அப்புறம் சைன் பண்ணுறேன். சரி, ஓகே சார். அம்மா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? திரும்பவும் உன் மாமனார் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. வாட்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு? தேவையில்லாம திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்காம? வெண்பா அவங்க கஸ்டடியில தான் வளரணும்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. என்னது? என் பொண்ணு வெண்பா அவன் கஸ்டடியில வளரணுமா? என்ன விளையாடுறான் அவன்? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன. விஜய், எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுற? அமைதியா இரு. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாதுமா. அவனை சும்மா விடக்கூடாதுமா.
இந்த கேஸுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்றேனா இல்லையான்னு பாருங்க. பெத்தப்பா எனக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு இருக்கு? உன்னோட கோவம் நியாயமானதுதான் விஜய். ஆனா வெண்பா பெண் குழந்தை. தாய் இல்லாம ஒரு தகப்பனால பெண் குழந்தையான வெண்பாவை சரியா கவனிச்சுக்க முடியாது. அதனால குழந்தை அவ தாத்தா பாட்டி கிட்ட வளர்றதுதான் சரின்னு அவங்க சைடுல வாதத்தை முன் வைப்பாங்க. என்னம்மா நீங்களே எப்படி சொல்றீங்க? நான் என்ன தனியாவா இருக்கேன்? நம்ம வீட்ல அக்கா இருக்காங்க, மாமா இருக்காரு. ஏன் எல்லாத்துக்கும் மேல நீங்க இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதெல்லாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாதுப்பா. ரத்த சொந்தம் இருக்கணும். அதாவது உன் அம்மா இருந்திருந்தா அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லலாம். இல்லனா உனக்கு மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு கூட வெண்பா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவ வளப்பான்னு சொன்னா கூட ஒத்துக்குவாங்க. மத்த யார் சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. மா எனக்கு இது வரைக்கும் எந்த இன்டிமேஷனும் ஐ மீன் நோட்டீஸ் எதுவும் வரலையே. ஆனா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது? கேஸ் ஃபைலான மறு நிமிஷமே சேம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. மா என் பொண்ணு என்னை விட்டு போக கூடாது. அதுக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. என் மொத்த சொத்தை வித்தாவது என் பொண்ணை நான் மீட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஈவினிங் வெண்பாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு உன் மாமனார் மாமியார் 2 பேரையும் கூப்பிடு. வெண்பாக்கு இதுதான் உன் தாத்தா பாட்டின்னு அறிமுகப்படுத்தி வைப்போம். மா முடியவே முடியாதுமா. ஏற்கனவே அவன் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். அதுக்கு நானே வழிவகுத்த மாதிரி ஆயிடும். வெண்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணோம்னா அது அவனுக்கு இன்னும் வசதியா போயிடும். அது மட்டும் என்னால முடியாதுமா. விஜய், வெண்பா பெரிய பொண்ணா இருந்தா கூட கோர்ட் அவ சஜஷனை கேக்கும். அவ சின்ன பொண்ணு. இப்ப அவளுக்கு விவரம் தெரியாதுன்னு விட்டுடுவாங்க. முக்கியமா பெண் குழந்தையோட சேஃப்டி யாருக்கிட்ட இருந்தா சரியா இருக்கும் தான் பாப்பாங்க. அதனால வெண்பாவோட தாத்தா பாட்டி கிட்ட பேசி நாம காம்ப்ரமைஸா போறதுதான் நமக்கு நல்லது. முடியாதுமா, என்னால முடியவே முடியாது. அந்த ஆளு சும்மாவே என்ன கொலகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளை வீட்டுக்குள்ள விட்டோம்னா கண்டிப்பா வெண்பா மனசை கெடுத்துருவான். எனக்கு என் பொண்ணு வேணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவன் கூட நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். அவனை நான் பாத்துடலாமா? விஜய், கொஞ்ச நாளைக்கு உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியா இரு. நான் சொல்றத கேட்டா வெண்பா உன் கூட இருப்பா. இல்லனா நீயே அவங்களுக்கு வெண்பாவை விட்டு கொடுக்க வேண்டி வரும். பாத்துக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் விஜய். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னமோ நீங்க சொல்றீங்கன்னு நான் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிறேன். ஆனா அவன் மறுபடியும் ஏதாவது ஸ்டூபிடா பேசினா நான் பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். அவன்கிட்ட சொல்லி வச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா வந்தா மட்டும் போதும். வெண்பா, இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? ஆமா, இந்தாங்க எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு பெரிய சாக்லேட் தரல. என் பர்த்டேக்கு இதை விட பெரிய சாக்லேட் நான் வாங்கிட்டு வரேனா இல்லையான்னு பாரு. இதோட பெரிய சாக்லேட் இன்னும் தயாரிக்கல. தயாரிச்சதும் நீ வாங்கிட்டு வந்து கொடு. இங்க இல்லைன்னா என்ன, எங்க அப்பாட்ட சொல்லி ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன் சுயிதா இப்படி பொறாம பண்ற? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்ல, இவளா எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. இவ என்னோட எனிமி. இந்த சாக்லேட்டை பார்த்ததும் பல்லழிச்சிட்டு போன நீயும் என்னோட எனிமி தான். வெண்பா, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா டீச்சர். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தியா? ஆமா டீச்சர். இந்தாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெண்பா. தேங்க் யூ டீச்சர். சரி, போய் உன் இடத்துல உட்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெண்பாக்கு தமிழ்ல பிறந்த நாள் வாழ்த்து பாட போறோம். சரியா? சரிங்க டீச்சர். நீண்ட நீண்ட காலம்
நீடோடி வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாண்டி எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்கிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு வகுப்புல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உறவுகளை பத்தியும் அவங்கள பத்தின நம்மளோட அபிப்பிராயத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். நான் இப்ப குடுவைக்குள்ள நிறைய சீட்டுல ஒவ்வொரு உறவு முறைய எழுதி போட்டிருக்கேன். இதுல உள்ள சீட்டுல ஒண்ணு எடுத்து அவங்களுக்கு எந்த உறவோட பேரு வருதோ அவங்கள பத்தி உங்களுக்கு பிடிச்சத தெரிஞ்சத சொல்லணும். சரிங்க மிஸ். கமலேஷ், மிஸ் நீ வந்து ஒரு சீட் எடு. மாமா. என் கார்த்திக் மாமா எப்போ ஊருக்கு வந்தாலும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் பெரிய பாக்ஸா வாங்கிட்டு வருவாரு. தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. எங்க அப்பா பைக் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி காமிப்பாரு. எங்க மாமா வந்தாலே எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஸ்வேதா, நீ வாமா. நாங்க டீச்சர். தாத்தா பாட்டி. எனக்கு தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம் முடிஞ்சு லீவுக்கு என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போவேன். அங்க எனக்கு நொங்கெல்லாம் வெட்டி தருவாங்க. திருவிழாக்கு என்ன அழைச்சிட்டு போய் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க. எங்க பாட்டி எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. லீவ் முடிஞ்சு வரப்ப அவங்கள விட்டு வர எனக்கு மனசே இருக்காது. சரி போமா, போய் உட்கார். சரிங்க டீச்சர். வெண்பா, வாமா. என்னங்க மிஸ்? அம்மா. என் டாடா தான் எனக்கு எல்லாம். என் டாடா கூட இருந்தா ஜாலியா இருக்கும். டெய்லி அவர் தான் எழுப்பி விடுவாரு, குளிக்க வைப்பாரு. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. நான் அழுதா அவருக்கு பிடிக்காது. எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்துருவாரு. என்ன என் டாடாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் டாடாவை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அது சரிம்மா, உங்க அப்பா உன்னை நல்லா பாத்துப்பாங்க. இத பாரு வெண்பா, எல்லார் அப்பாவும் அப்படிதான் பாத்துப்பாங்க. ஆனா உனக்கு வந்து சீட்ல இருக்கிற உறவு முறை அம்மா. நீ அம்மாவை பத்தி தானே பேசணும், அம்மாவை பத்தி சொல்லவே இல்லையே. அம்மா என்ன பண்ணுவாங்க? இல்ல மிஸ், எங்க அப்பா தான் அம்மா, அம்மா தான் அப்பா. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஸ்வேதா, என்ன சிரிப்பு? அமைதியா இருக்க மாட்ட? வெண்பா, உங்க அப்பா உன்னை நல்லா பாத்துப்பாரு, சரிம்மா. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஏன் உங்க அம்மாவை பத்தியே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல மிஸ், எனக்கு அம்மாலாம் கிடையாது, அப்பா தான். நானே எங்க அம்மாவை பார்த்ததே இல்ல மிஸ். எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே என் டாடா தானே டாடா சொல்லிருக்காங்க. இல்ல வெண்பா, அம்மா இல்லாம எப்படி? மிஸ், ஒரு நிமிஷம், கொஞ்சம் இங்க வாங்க. மிஸ், சொல்லுங்க மிஸ். வெண்பாக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்படியா? என்ன சப்போர்ட் பண்ணல? டார்க் சாக்லேட் வாங்கி கொடுத்தான்னு பின்னாடியே போனல. அவ அம்மா பத்தி சொல்ல தெரியாதா? அப்பா போய் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. மண்டு மண்டு. வெண்பா, அம்மாவை பத்தி அப்பா சொல்லலையா? பரவாயில்ல, அப்பாவை பத்தி சொன்னதே அழகா சொன்ன. சரி, நீ போய் உட்காரு போ. எல்லாரும் வெண்பாக்கு கை தட்டுங்க. என்னடி இதெல்லாம்? என்னன்னா சாப்பிடுறதுக்கு தான். இவ்ளோவா? இன்னும் டெசர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அம்மாடி, இதெல்லாம் பார்த்தாலே பசியெல்லாம் தீந்து போயிடும். சும்மா பேசிட்டு இருக்காம எடுத்து சாப்பிடு. ஆ, இதுக்கெல்லாம் ரொம்ப காசா இருக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. ஏதாவது சாதாரண ஹோட்டலுக்கு போயிருக்கலாம்ல? எங்க கல்யாணமே உங்களால தான் நடந்தது. உங்களுக்கு இதை விட கிராண்ட் பார்ட்டி கொடுத்துருக்கணும். ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காம சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடு. ஏய், என்னடி ஆச்சு? என்னங்க, ஃபுட் எதுவும் பிடிக்கலையா?
ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? தம்பி தங்கச்சி எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுக்கணும். ஏய், கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ. ம், உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வைப்ப. ஆமா. இது கண்டிப்பா நடக்கும். ம், ம். ஆமா, எங்களுக்கும் ட்ரீட் வைப்ப தானே? கண்டிப்பா வைப்பேன். சாப்பிடுங்க. விஜய் ஒரு நிமிஷம். நாம சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க வந்து நீ அனாவசியமா கோவப்படக்கூடாது. மா என்னம்மா பேசுறீங்க? என் பொண்ணை கேட்கறதுக்கு அவங்க யாரு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணுமா? இது சரிப்பட்டு வராது. முதல்ல நாங்க அவங்க கிட்ட பேசுறோம், அப்புறம் ஒரு முடிவு சொல்றோம். அது வரைக்கும் அமைதியா இரு. ம், வா. விஜய், நீங்க ஏன் நில்லு. இல்லப்பா, நான் அம்மா சொன்னா கேட்கணும். நீ இங்கே இரு. நாங்க முதல்ல போய் பேசுறோம், அப்புறம் உன்னை கூப்பிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். 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 வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்தோம். ஆ, என்ன சாப்பிடுறீங்க? நான் கூட திங்கிறதுக்கு வரலங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. இருங்க இருங்க இருங்க. என்ன இவ்வளவு கோவம்? நாம சமாதானம் பேசத்தானே வந்திருக்கோம். உங்க பொண்ணு டெத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க பொண்ணு இறந்தது விபத்து தான். இருந்தாலும் அவங்க இழப்பு உங்களை பெருசா பாதிச்சிருக்கும். எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல விஜய் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவனை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நீங்க குழந்தைய கேக்குறது. இவனையெல்லாம் நான் மனுஷனா மதிக்கிறதே இல்ல. இவனையே நான் பழி வாங்கணும் அப்ப குழந்தைய இனிமே கேட்க மாட்டீங்கல்ல? அப்படின்னு யார் சொன்னா? இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். இன்னையோட முடிச்சு விட்டலாம் தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காம்ப்ரமைஸுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேற என்ன? என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. என்னங்க நீங்க? என்னங்க இதுனா? என் பேத்தி என்கிட்ட தாங்க இருக்கணும். அவனா கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லனா வீடு புந்து தூக்கிடுவேன். ஏய், என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொன்ன? என் பொண்ணை தூக்கிடுவியா? தூக்கிடுவேன். நீ தூக்கி பாரியா? சொடக்கு போற நேரத்துல உன் பொண்ணை தூக்கி காட்டட்டுமா? என் பொண்ணு மேல கைய வச்ச சும்மா இருப்பா. கண்டம் துடமா வெட்டி போட்டுருவேன். ஏய், நீ என்ன ரவுடியா? தொட்டு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு. வேணாங்க. இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன, ஏய், என்ன பண்ணுவ நீ? என்னதான் பண்ணுவேன்? விஜய் வேணாம், வா. என்ன வேணாலும் பண்ணுவையா? ஏய், பண்ணு நீ. என்ன பண்ணுன்னு பாக்குறேன். வேணாம் விஜய், நான் சொல்றது கேளு. பண்ற பாரு. கேளுங்க. நீ வா. நீ வா. ஏய், நில்லு, எங்க போற? காம்ப்ரமைஸ் லட்சணம். விஜய் சொன்னா கேளு. சொன்னா கேளு, நீ வா. விடுங்க முதல்ல. விடுமா. அவ்வளவு திமிரா பேசிட்டு போறான். விடுமா சொல்றேன். விடுமா. ஏய், நில்லு. எங்க போற? அப்பா சொன்ன கேளுங்க. என்னங்க? உன்கிட்ட அத்தனை தடவை படிச்சு சொன்னேன். நீ படிச்சவன் தானே? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? முடியாதுமா, என்னால முடியவே முடியாதுமா. ஏய், கொலகார அடிக்காத. இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் இவன் தான் குழந்தையோட அப்பா. அதுக்காக எல்லாரை விட அவனுக்கு தான் உரிமை அதிகம். என்னங்க பேசுறீங்க? ஒரு கொலகாரங்கிட்ட என் பேத்தியை வளர விட முடியுமா? ஹலோ, இவர் கொலைகாரன் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஹலோ, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இவன் கொலகாரன் தாங்க. என்ன இது? அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் இங்க சாதாரணம். அதுக்காக வேடிக்கை பாப்பாங்க? என் பொண்ணு இல்லாத வீட்டுல என் பேத்தியை நான் வளர விட மாட்டேன். ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நான் போவேன். இவங்கிட்ட மட்டும் என் பேத்தியை நான் வளர விடவே மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒன்று வைக்கும். ஏய், ஏய், நில்ல. நீ இப்ப என்ன பண்ண போற? சண்டை நடந்தா விலைக்கு விடணும். வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன ஊர் இது? யார் இது? வள்ளி, நில்லுங்க. வள்ளி. நீயா? உனக்கு இதேதான் வேலையா? இந்த பார், மரியாதையா போயிடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? ஒரு பெரிய மனுஷனை போட்டு அடிக்க போற? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா சார்? ஏய், உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இதோ பாருடா,
பார் குமுதா, இவரு பப்ளிக்ல நின்னு ரவுடித்தனம் பண்ணுவாராம். நம்ம கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா? என்ன சார் நியாயம்? தப்பு நடந்தா மத்தவங்க வேணா வேடிக்கை பாப்பாங்க, நான் தட்டி கேப்பேன். ஒரு வயசானவர் சட்டையை பிடிக்கிறியே, நீ எல்லாம் என்ன மனுஷன்? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணணும்ங்கற? ஏமா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? எதுவா வேணா இருக்கட்டும்ங்க. ஒரு பெரிய மனுஷனை சட்டையை பிடிச்சு அடிக்க போறாரு, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை சொல்லணும். அம்மா இது எங்க ஃபேமிலி மேட்டர். ஃபேமிலி மேட்டர்னா வீட்டுக்குள்ள வச்சு சண்டை போட வேண்டியதானே? இப்படி பப்ளிக்ல வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. யாரு இது? உனக்கு என்ன பிரச்சனை? மரியாதையா போறியா இல்லையா? சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஓவரா சவுண்ட் விடுறீங்க? பயந்துருவோமா? கோவில்ல வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவே சும்மா விட்டேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. என்னடா என்ன பண்ணிருப்ப? போலீஸ் கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருப்பேன். ஓஹோ. ஓ, போய் போலீஸ கூட்டிட்டு வா. ஓ, இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏமா யாருமா நீ? உனக்கு என்னதான் வேணும்? நான் இன்னைக்கு அவங்க கிட்ட நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு காட்டுறேன். சிக்கு மங்கு சிக்கு